வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டை உறைய வைத்த கோர விபத்து. வெசாக் தின டன்சல் வரிசையில் உயிரிழந்தவர்கள் தொடர்பில் வெளியான திடுக்கிடும் தகவல். சாரதிக்கு நீதிமன்றம் வழங்கிய அதிரடி உத்தரவு. கைது செய்வதை தடுக்க புதிய திட்டம் ஒன்றை போடும் ராஜபக்ச குடும்பம். இதுவரை வராத நோய் தற்போது வந்துவிட்டது. பதுங்கும் முக்கிய புள்ளி. நடப்பது என்ன? கொழும்பில் ரகசிய அரசியல் சந்திப்பு. ஒரே கூட்டணியில் இணையும் கீரியும் பாம்பும். வெளியான உள்ளக தகவல். அரசியலில் நுழையும் போர்க்குற்றவாளி யார் தெரியுமா? வெளியான அறிவிப்பு. நாட்டில் திடீர் சுற்றிவளைப்பில் கைதான நூற்றுக்கணக்கானோர். கைப்பற்றப்பட்ட ஆபத்தான பொருட்கள். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக அரசாங்கம் அறிவித்த புதிய திட்டம். மகிழ்ச்சியில் மக்கள். மீண்டும் ஆரம்பமாகும் காங்கேசன்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை. எப்போது தெரியுமா? வெளியான அறிவிப்பு. இலங்கையில் கொத்தாக பரவும் வைரஸ் நோய். பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கானோர். வைத்தியர்கள் விடுத்த அவசர எச்சரிக்கை. மட்டக்களப்பில் விசேட துப்பாக்கியுடன் சிக்கிய விவசாயி. சுற்றி வளைத்த போலீசார். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சொட்கன் ரக துப்பாக்கியொன்றை சட்டவிரோதமாக வைத்திருந்ததாக கூறப்படும் விவசாயி ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பன்குடாவெளி பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய விவசாயியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 31ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையின் போது கரடியனாறு காவல் பிரிவுக்கு உட்பட்ட வேப்பவெட்டுவான் வயல் பகுதியில் நிலக்கடலை பயிர்ச்செய்கை மேற்கொள்ளப்பட்டு வந்த இடத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டு சொட்கன் ரக துப்பாக்கியொன்று மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கரடியனாறு காவல் நிலைய பொறுப்பதிகாரி PP பத்தும்குமார் தலைமையிலான குழுவினர் மேற்கொண்டு சோதனை நடவடிக்கையில் குறித்த துப்பாக்கி மீட்கப்பட்டதுடன் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கரடியனாறு காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டின் பல பகுதிகளில் வெனிங்சைட்டிஸ் எனப்படும் வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் 237 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலைமையை கட்டுப்படுத்தும் நோக்கில் பொதுமக்கள் சுத்தமான குடிநீரை பயன்படுத்துமாறும் இயன்றவரை கொதித்து ஆற வைத்த நீரை மட்டுமே அருந்துமாறு சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். சமூக சுகாதார விசேட வைத்திய நிபுணர் துஷானி தாபரேரா தெரிவித்ததாவது, தற்போது பதிவாகும் நோயாளர்களின் பெரும்பாலானோர் வைரஸ் தொற்றால் ஏற்படும் வெனிங்சைட்டிஸ் வகையை சேர்ந்தவர்கள் என குறிப்பிடப்படுகின்றது. இந்த தொற்று முதலில் ஏப்ரல் 15ஆம் தேதி மாத்தறை மாவட்டத்தின் தெனியாய பகுதியில் கண்டறியப்பட்டதாகவும் பின்னர் ரிகில்லகஸ்கட, கண்டி, பதுளை, வெளிமடை மற்றும் தியத்தலாவ பகுதிகளிலும் நோயாளர்கள் பதிவானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிவானவர்களில் பெரும்பாலானோர் பாடசாலை மாணவர்கள் எனவும் தற்போது சுமார் 59 பேர் மட்டுமே மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மற்றவர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர். காய்ச்சல், தலைவலி மற்றும் வாந்தி ஆகியவை இந்த நோயின் முக்கிய அறிகுறிகளாகும் எனவும் பெரும்பாலான வைரஸ் வெனிங்சைட்டிஸ் நோய்கள் சில நாட்களில் குணமடையக்கூடியவை எனவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் நோய் பரவலை தடுக்கும் நடவடிக்கைகளுக்காக விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. அசுத்தமான குடிநீர் ஆதாரங்கள் நோய் பரவலுக்கு காரணமாக இருக்கலாம் என்பதால் கல்வி மற்றும் சுகாதார அமைச்சுகள் இணைந்து விசேட வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளன. பிள்ளைகளின் உணவுகளை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கவும், எப்போதும் சுத்தமான நீரையே பயன்படுத்தவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை மற்றும் இந்தியாவின் நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சம்பந்தப்பட்ட வழித்தடத்தில் சேவையில் ஈடுபடும் சுபம் நிறுவனத்தின் சிவகங்கை கப்பல் நாளைய தினம் முதல் மீண்டும் சேவையில் ஈடுபட உள்ளதாக அதன் இலங்கைக்கான பணிப்பாளர் KM ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கடலில் ஏற்பட்ட அசாதாரண காலநிலை காரணமாக குறித்த கப்பல் பழுதடைந்ததால் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் மீண்டும் ஆரம்பமாகும் கப்பல் சேவை எதிர்வரும் புதன்கிழமை முதல் வெள்ளமை போல் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
செவ்வாய்க்கிழமை தவிர வாரத்தில் 6 நாட்கள் சேவை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் முன்பதிவு மற்றும் மேலதிக தகவல்களுக்கு நிறுவனத்தின் 012224 அல்லது 0117642117 என்ற தொலைபேசி இலக்கங்கள் மூலம் தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் இந்த ஆண்டில் 100 சமுர்த்தி ஆரோக்கியமான உணவு மையங்கள் நிறுவுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உப்பாளி பண்டில இது தொடர்பாக தகவல் தெரிவித்துள்ளார். சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் ஊடாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் உப்பாளி பண்டிலா, இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கம் கிராமப்புறங்களில் நிலவும் வறுமையை ஒழிப்பதுடன் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்களுக்கு ஆதரவளிப்பதாகும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் 51வது சமுர்த்தி ஆரோக்கியமான உணவு மையம் அண்மையில் மாத்தளை மாவட்டத்தில் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டுக்குள் நிர்ணயிக்கப்பட்ட 100 மையங்கள் என்ற இலக்கை அடைவதற்காக ஏனைய மையங்களை அமைக்கும் பணிகள் திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் உப்பாளி பண்டில தெரிவித்துள்ளார். கொழும்பின் புறநகரான மீகுட பகுதியில் நேற்று முன்தினம் இரவு தானசாலை வரிசையில் நின்றிருந்த மக்கள் கூட்டத்தின் மீது சிற்றூர்ந்து ஒன்று மோதியதில் 6 பேர் உயிரிழந்த கோரமான விபத்து தொடர்பில் தற்போது பல முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விபத்தில் காயமடைந்த மேலும் 7 பேர் சிகிச்சைக்காக ஹோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவத்தில் 3 ஆண்களும் 3 பெண்களும் உயிரிழந்துள்ளதுடன் உயிரிழந்தவர்களின் தானசாலை வரிசையில் நின்றிருந்த 15, 32 மற்றும் 56 வயதுடைய 3 பெண்களும் 35 மற்றும் 38 வயதுடைய 3 ஆண்களும் அடங்குவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்து 4 பேர் உயிரிழந்துள்ளமை மிகுந்த துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிளியந்தல வெவளப்பள்ளிய வீதியை சேர்ந்த 56 வயதான பிபி இந்திராணி, அவரது 35 வயதான மகள் நவிஷா நிலாஷி, 38 வயதான மருமகன் லசிகா பிரியங்கர நனயக்கரா மற்றும் 15 வயதான சிறுமி என குடும்ப உறுப்பினர்கள் உயிரிழந்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பாதுக்கு துண்ணனா பகுதியை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 சகோதரர்களும் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர். விபத்து ஏற்பட்ட போது வரிசையில் நின்றிருந்த மக்கள் மீது வாடகை கார் திடீரென மோதியதாகவும் பின்னர் வாகனத்தை நிறுத்தாமல் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் உடனடி நடவடிக்கை எடுத்த போலீசார் கொடகம சந்தையில் குறித்த வாகனத்தை செலுத்திய சாரதியை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் பிளியந்தல பகுதியை சேர்ந்த 42 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் மதுபோதையில் இருந்ததும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் குறித்த சாரதிக்கு சரியான சாரதி அனுமதி பத்திரம் இல்லை என்பதும் வாடகை உரிமம் தொடர்பிலும் சந்தேகங்கள் உள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக வாகனத்தின் உரிமையாளர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டதாக கருதப்படுவதால் கொலை குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டு சந்தேக நபர் ஹோமாகம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை ஜூன் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைவாக போலீசாரால் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளில் போதைப் பொருள்களுடன் 646 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் போதைப் பொருள் ஒழிப்பை நோக்கமாக கொண்டு முன்னெடுக்கப்படும் முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய திட்டத்தின் கீழ் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. இதற்கிடையில் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தேடப்பட்டு வந்த ஒருவரும் இந்த நடவடிக்கைகளின் போது கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மொத்தம் 648 விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கைகளின் போது கைது செய்யப்பட்டு சந்தேக நபர்களிடமிருந்து பெருமளவிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதன்படி 302 கிராம் ஹெரோயின், 375 கிராம் ஹைஸ், 448 கிராம் கஞ்சா,
85,005 கஞ்சா செடிகள், 5 கிராம் குஷ்ரக போதைப் பொருள், 1 கிராம் ஹசீஸ் ரக போதைப் பொருள், 174 போதை மாத்திரைகள், 45 கிராம் மதனமோதகம் மற்றும் 12 கிராம் மாவா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று அண்மையில் இடம்பெற்றுள்ளது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச போர் வீரர்கள் நினைவு தூபி அருகே ஏற்பட்ட சம்பவத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொலைபேசி அழைப்பின் மூலம் விமல் வீரவன்சவுக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. அதேவேளை ஓய்வான நேரத்தில் தன்னை சந்திக்க வருமாறும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கொழும்பு கொள்ளுப்பட்டி பகுதியில் உள்ள 5ஆம் ஒழுக்கையில் அமைந்துள்ள ரணில் விக்ரமசிங்கவின் இல்லத்துக்கு விமல் வீரவன்ச சென்றிருந்ததாகவும் அங்கு இருவருக்கும் இடையில் நீண்ட நேர அரசியல் கலந்துரையாடல் இடம்பெற்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த கலந்துரையாடலில் கூட்டு எதிர்க்கட்சியை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியதாகவும் அதில் விமல் வீரவன்சவும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்ததாகவும் கூறப்படுகின்றது. மேலும் மிக விரைவில் ஐக்கிய மக்கள் சக்தி தவிர்ந்த ஏனைய கட்சிகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து கூட்டு எதிர்க்கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் இதுவரை காலம் அரசியலில் எதிர்த்துருவங்களில் இருந்த விமல் வீரவன்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் இனி ஒரே அணியாக இணைந்து செயற்படக்கூடும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பசில் ராஜபக்ச தற்போது உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு விமான பயணங்களை தவிர்க்குமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் யாப்பா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் பசில் ராஜபக்ச பல மணி நேரங்கள் நீடிக்கும் விமான பயணங்களுக்கு தற்போது தகுதியற்றவர் என்பதை மருத்துவ அறிக்கைகள் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் கூறினார். மேலும் அவரது உடல்நிலை காரணமாக பயணத்தின் பொறுப்பை ஏற்க விமான நிலையங்கள் கூட தயக்கம் காட்டி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதேவேளை நீதிமன்றத்தில் ஒருவர் முன்னிலையாக தவறும் போது பிடியாணை பிறப்பிப்பது வழமையான சட்ட நடைமுறையாகும் என்றும் பசில் ராஜபக்ச உடல்நலம் தேறியவுடன் நாடு திரும்பி தேவையான சட்ட நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் லக்ஷ்மன் யாப்பா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விவகாரம் அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் பசில் ராஜபக்சவின் உடல்நிலை மற்றும் எதிர்கால சட்ட நடவடிக்கைகள் குறித்தும் தொடர்ந்து எதிர்பார்ப்பு நிலவி வருகின்றது. முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா அரசியலுக்கு வரவுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வந்த தகவல்கள் தொடர்பில் புதிய விளக்கம் வெளியாகியுள்ளது. சமூக ஊடகங்களில் வெளியான தகவல்களின்படி ஓய்வு பெற்ற ஜெனரல் சவேந்திர சில்வா ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் அரசியலில் இணைந்து எதிர்காலத்தில் வடமத்திய மாகாண சபைக்கு தேர்தலில் போட்டியிட தயாராக இருப்பதாக கூறப்பட்டது. மேலும் அவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் முதலமைச்சர் வேட்பாளராக வடமத்திய மாகாணத்தில் களமிறங்குவார் என்றும் அந்த தகவல்களில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் இந்த விடயம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி தரப்பிடம் விசாரிக்கப்பட்ட போது சமூக ஊடகங்களில் பரவி வரும் குறித்த தகவல்கள் மற்றும் பதிவுகள் உண்மைக்கு புறம்பானவை என நம்பகமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனால் முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் அரசியலுக்கு வரவுள்ளார் என்ற தகவலுக்கு இதுவரை எந்த உத்தியோகபூர்வ உறுதிப்படுத்தலும் இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.